வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நிம்மதி அவள் சாய்ஸ். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். காரைக்குடி புதிய பேருந்து நிலையம். மதுரை, திருச்சி, சென்னை போன்ற நகரங்களோடு காரைக்குடியை இணைக்கும் உயிர் நாடிதான் அந்த பேருந்து நிலையம். வறுத்த மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ், ஃபில்டர் காஃபியின் நறுமணம் அந்த பேருந்து நிலையம் முழுவதும் நிரம்பி இருந்தது. பட்டு சேலைகளும் நாகரிக உடைகளும் அணிந்து கொண்டிருந்த பெண்கள் ஆட்டோ டிரைவரிடம் பேரம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். பஸ்ஸுக்காக காத்திருக்கும் கல்லூரி மாணவர்கள் அவர்களின் கைபேசிக்குள் மூழ்கியிருந்தார்கள். விற்பனையாளர்கள் அவர்கள் விற்பனை செய்யும் பொருளின் பெயரை சொல்லி கூவி கூவி விற்றுக்கொண்டு இருந்தார்கள். நடத்துனர்கள் ஊர் பெயரை சொல்லி மக்களை அழைத்து கொண்டு இருந்தார்கள். பஸ் ஹாரன் சவுண்ட், டீ கடைகளில் ஒலிக்கும் எஃப்எம்மின் சவுண்ட், ஆட்டோ இன்ஜின் சவுண்ட் என்று பலதரப்பட்ட எந்திரங்களின் ஓசையோடு தொலைதூரத்தில் இருந்து வரும் கோவில் மணியின் ஓசையும் கலந்து அந்த பேருந்து நிலையத்தை பரபரப்பாக இயக்கிக் கொண்டு இருந்தது. அந்த பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் வந்து நுழைந்து புறப்படும் இடத்திற்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும் டீ கடையில் நின்று டீ குடித்து கொண்டிருந்தான் வசந்த். அவன் வீடும் காரைக்குடியில்தான் இருக்கிறது. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கொஞ்சம் தூரம். ஆட்டோவில்தான் செல்ல வேண்டும். பயண களைப்பு. அதான் சூடாக டீ குடித்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது அந்த பேருந்து நிலையத்தில் இருந்து ஒரு பேருந்து மக்களை ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பியது. அது ஒரு தனியார் பேருந்து. உள்ளே இசைஞானியின் இசை ஒலித்து கொண்டு இருந்தது. இதனை பார்த்த வசந்திற்கு ஒன்றே ஒன்றுதான் தோன்றியது. நாம இங்க வந்து 5 வருஷம் ஆச்சு. ஊர்ல எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனா இந்த பஸ்ஸுக்கு மட்டும் ஓய்வே இல்ல. எப்பவும் போல எந்த ஒரு அலுப்பும் இல்லாம அதோட வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கு என்று நினைத்து விரக்தியாக சிரித்தான். கடிகாரத்தை பார்த்தான். நேரம் நள்ளிரவு 12 மணி என்று காட்டியது. அவனுக்கு ஒன்றும் அவ்வளவு வயதாகி விடவில்லை. 30 வயதுதான் ஆகிறது. ஆனால் அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது. அமைதியை நாடி அவனின் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறான். சொந்த ஊர் மண்ணை மிதித்ததும் அவனுக்குள் ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. அவனின் வலிக்கும் வேதனைக்கும் அந்த மண் அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. அப்பொழுது, சார், எங்க போகணும் என்று குரல் கேட்டுதான் அவன் சுய உணர்வுக்கு வந்து திரும்பி பார்த்தான். அந்த நள்ளிரவு வேளையில் எங்கிருந்தோ ஒரு ஆட்டோ டிரைவர் அவன் ஆட்டோவோடு வந்து வசந்த் முன்பு நின்று கேட்டான். நல்ல வேளை ஆட்டோ வந்துச்சு, இல்லைனா இந்த நடு ராத்திரியில ஆட்டோ தேடி அலையணும் என்று நினைத்து கொண்டு ஆட்டோ டிரைவரிடம் அவன் வீட்டு முகவரியை சொன்னான். ஏறுங்க சார், போகலாம் என்று ஆட்டோ டிரைவர் சொன்னதும் வசந்த் அவனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு ஆட்டோவில் உட்கார்ந்தான். ஆட்டோ கிளம்பியது. இந்த 5 வருடங்களில் அந்த ஊரில் எவ்வளவோ மாற்றங்கள். அவன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கேதான். ஆனால் பல இடங்கள் அவனுக்கு புதிதாக தோன்றியது. அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தான். அப்பொழுது ஆட்டோவில் ஒரு சோகமான காதல் கீதம் ஒலித்து கொண்டு இருந்தது. அந்த ஆட்டோவின் அசைவும் அந்த பாட்டின் ஆழமும் ரணமான அவனின் மனதிற்கு இதமாக இருந்தது. அவன் கண்கள் அவனையும் அறியாமல் கலங்கியது. கண்ணாடி வழியாக இதனை பார்த்த ஆட்டோ டிரைவர் வசந்திடம் கேட்டான். என்ன சார், லவ் ஃபெயிலியரா என்று ஆட்டோ டிரைவர் கேட்டதும் வசந்திற்கு ஆச்சரியமாக இருந்தது. பின் கேட்டான், உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உங்க கண்ணிலிருந்து வடிகிற கண்ணீர் சொல்லுதே என்று ஆட்டோ டிரைவர் சொன்னதும் வசந்த் வேகமாக கண்ணீரை துடைத்து கொண்டான். ஆட்டோ டிரைவர் சிரித்து கொண்டே சொன்னான், விடுங்க சார், லவ் ஃபெயிலியர் எல்லாம் சகஜம் சார். ஒன்னு நம்ம கைய விட்டு போனா அதை விட இன்னொரு நல்லது நம்மள தேடி வரும்னு அர்த்தம் சார். நீங்க சொல்றது சரிதான். ஆனா என் கதையே வேற. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நான் வைரத்தை தொலைச்சிட்டு தங்கத்தை தேடி போனேன். கடைசியில அது தங்கம் இல்ல தகரம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். புரியலையே சார். அது புரியாது. எனக்கு புரியவே இவ்வளவு வருஷம் ஆச்சு. உங்களுக்கு எப்படி உடனே புரியும்? என் கதைய முழுசா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சார், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் ஒன்னு கேட்கட்டுமா? கேளுங்க. உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைனா உங்க கதைய சொல்றீங்களா சார்
என்று ஆட்டோ டிரைவர் கேட்டதும் அவனை உற்று பார்த்தான் வசந்த். அந்த ஆட்டோ டிரைவர் மேலும் சொன்னான், என்ன தப்பா நினைக்காதீங்க சார். எப்படியும் நாம உங்க வீட்டுக்கு போக இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நீங்க உங்க கதைய சொன்னா நானும் கேட்டுக்கிட்டே வண்டிய ஓட்டுவேன். ராத்திரி நேரம் தூக்கம் வராம இருக்கும். தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டுனா நம்ம 2 பேருக்கும் தான் ஆபத்து. அதுக்காகத்தான் கேக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம் என்று ஆட்டோ டிரைவர் சொன்னதும் வசந்த் மெலிதாக சிரித்தான். பின் அவனின் கதையை சொல்ல ஆரம்பித்தான். காரைக்குடியில் மரகதம் டெக்ஸ்டைல்ஸ் என்றால் சிறு குழந்தைக்கு கூட தெரியும். அந்த ஜவுளி கடையின் முதலாளியின் பெயர் மாணிக்கம். காரைக்குடியில் அவருக்கு பூர்வீக வீடும் கொஞ்சம் நிலங்களும் இருக்கிறது. நிலங்களை குத்தகைக்கு விட்டு அதன் மூலமும் வருமானம் பார்க்கிறார். பெரிய செல்வந்தர் என்று சொல்ல முடியாது. அதே சமயம் பரம ஏழையும் இல்லை. இப்படி வேண்டுமானால் சொல்லலாம். பணக்காரர்களுக்கு கொஞ்சம் கீழே, அப்பர் மிடில் கிளாஸுக்கு கொஞ்சம் மேலே. மாணிக்கத்தின் மனைவி மரகதம். இவர்களின் ஒரே சீமந்த புத்திரன் வசந்த். தனது மகனின் எதிர்காலம் ஒன்றுதான் மாணிக்கத்தின் லட்சியம். மகன் விருப்பத்திற்கு மாறாக மாணிக்கம் நடந்து கொண்டதே இல்லை. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதும் அப்பாவிடம் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுவதாக சொன்னான் வசந்த். அவனின் விருப்பத்திற்கு இதுவரை மறுப்பு சொல்லி மாணிக்கத்திற்கு பழக்கமில்லை. அதனால் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் மாணிக்கம் சரி என்றார். இன்ஜினியரிங் படித்து முடித்ததும் பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை கிடைத்துவிடும், கை நிறைய சம்பாதிக்கலாம் என்ற கனவோடு வசந்த் சென்னையில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜுக்குள் நுழைந்தான். ஆரம்பத்தில் எல்லா மாணவர்களையும் போல் நன்றாகத்தான் படித்தான். நாட்கள் செல்ல செல்ல ஜூனியர் மாணவன் சீனியர் மாணவன் ஆனான். நண்பர்கள் கேங். அதற்கு அரியர் அவெஞ்சர்ஸ் என்று பெயர். ஜூனியர் மாணவர்கள் பெண்கள். இவர்கள் முன்பெல்லாம் கெத்து காட்டுவது, சீன் போடுவது என்று அவனின் பயணம் திசை மாறியது. அப்பொழுதுதான் அந்த கல்லூரியில் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வந்தது. அதனால் பெரும்பாலும் மாணவர்கள் கிரவுண்டில்தான் இருந்தார்கள். வசந்த் வாலிபால் பிளேயர். நண்பர்களோடு சிரித்து கொண்டு அரட்டை அடித்து கொண்டு விளையாடிக்கொண்டு இருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ என்று குரல் கேட்டு வசந்த் திரும்பினான். டர்க்வாய்ஸ் ப்ளூ வித் ஆஃப் ஒயிட் குருதா அணிந்து கொண்டு ஒரு பெண் நின்றிருந்தாள். அவளை சந்தித்த அந்த நொடி அவன் உயிர் அவன் முன்பு பெண்ணுருவம் கொண்டு நிற்பது போல் உணர்ந்தான். அவள் விழிகளை சந்தித்தான். இரு உயிர்கள் பேசிக்கொள்ளும் பாஷையை முதன் முறையாக அவன் இதய துடிப்பு மூலம் கேட்டான். அவள் வாய் திறந்து பேச ஆரம்பித்தாள். ஃபர்ஸ்ட் இயர் பிஇ கிளாஸுக்கு எப்படி போகணும் என்று அவள் கேட்டதும் அவளின் குரல் சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல் இருந்தது அவனுக்கு. பின் சுதாரித்து கொண்டு அவளுக்கு வழிகாட்டினான். தேங்க்ஸ் என்று அவள் சிறு புன்னகையோடு சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவளின் புன்னகையில் இவன் சிக்குண்டு ஆயுள் கைதி ஆனான். அதன் பிறகு அவனின் நண்பர்கள் உதவியோடு அவளின் ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் எடுத்துவிட்டான். அவளின் பெயர் ஹரிணி. அவள் அப்பாவின் பெயர் சண்முகம். பெரிய பிசினஸ்மேன். பல கோடிகளுக்கு. ஹரிணி ஒரே வாரிசு. அவளின் அம்மா மீனாட்சி மாதர் சங்கத் தலைவி. சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ள குடும்பம். அனைத்து இடங்களிலும் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர்கள். சண்முகம். அவரின் ஆஸ்தி அந்தஸ்து எதுவுமே வசந்திற்கு பெரிதாக தெரியவில்லை. ஹரிணி. அவள் மேல் அவன் வைத்திருக்கும் காதல். இதுதான் இந்த உலகத்தில் அனைத்தையும் விட அவனுக்கு பெரியதாக தோன்றியது. அவளை சுற்றி சுற்றி வந்தான். முதலில் விழிகள் மட்டும் சந்தித்து கொண்டது. பின் புன்னகை மலர் பூத்தது. ஹாய் ஹலோ என்று ஓரிரு வார்த்தைகளில் பேச்சு ஆரம்பித்தது. பின் நண்பர்கள் ஆனார்கள். கேண்டீனில் ஒன்றாக சாப்பிட்டார்கள். எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், சேட்டிங் என்று ஆரம்பித்தது. பின் என்ன, காதல் அதன் வேலையை செய்ய ஆரம்பித்தது. இருவரும் காதலித்தார்கள். நீ இல்லாமல் நான் இல்லை என்று ஆனார்கள். இந்நிலையில் வசந்த் படிப்பு முடித்தான். இன்ஜினியரிங் படித்து முடித்ததும் பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை கிடைத்துவிடும், கை நிறைய சம்பாதிக்கலாம் என்ற அவனின் கனவு பகல் கனவானது. மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் என்பது போல் அவன் நினைத்ததற்கு எதிராக நடக்க ஆரம்பித்தது. வேலை இல்லாமல் தவித்தான். கம்பெனியாக ஏறி இறங்கினான். வேலை கிடைக்கவில்லை. அப்பொழுது மாணிக்கம் போனில் வசந்திடம் சொன்னார்.
தம்பி, ஏன் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு அடம் பிடிக்கிற? பேசாம ஊருக்கு வந்துரு. நம்ம கடைய பாத்துக்க. நாம 4 பேருக்கு வேலை குடுக்கறவங்க, மத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை பாக்குறவங்க இல்ல. நீங்க சொல்றது சரிதான். ஆனா ஜவுளி கடைய பாத்துக்கிறதுக்கு நான் ஏன் இன்ஜினியரிங் படிக்கணும்? சரி, அப்போ அதுக்கு என்ன படிக்கணுமோ படி. நான் உன்னை படிக்க வைக்கிறேன். ஐயோ அப்பா, புரிஞ்சுக்கோங்க. இன்ஜினியரிங் என்னோட ட்ரீம். நான் பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணணும். என் சொந்த கால்ல தான் நிக்கணும். பழைய படத்துல இந்த புதையல் நகையெல்லாம் பாதுகாக்கிற பூதம் மாதிரி என்னால உங்களோட சொத்துக்கு பாதுகாப்பா இருக்க முடியாது. நான் சுயமா உழைச்சு முன்னுக்கு வரணும் என்று வசந்த் சொன்னது நியாயம் என பட்டாலும் மகன் கஷ்டப்படுவதை மாணிக்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் மாணிக்கம் கேட்டார், சரிப்பா, அப்போ நான் யாரையாவது பார்த்து ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? வேண்டாம்ப்பா, இப்படி எல்லாரும் ரெக்கமெண்டேஷன்ல வேலை வாங்கிட்டா அப்புறம் திறமையானவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு என் திறமைக்கு வேலை கிடைச்சா போதும் என்று வசந்த் உறுதியாக சொல்லிவிட்டான். அவனின் எண்ணம் நியாயம்தான். ஆனாலும் மகன் இப்படி கஷ்டப்படுவதை காண சகிக்காமல் மாணிக்கம் தவித்தார். எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனால் வசந்த் அவனின் முடிவில் உறுதியாக இருந்தான். இறுதியாக மாணிக்கம் சொன்னார், சரிப்பா, உன் இஷ்டம். ஆனா ஒரு கண்டிஷன். இப்பவே நீ படிப்பு முடிச்சு 2 வருஷம் ஆச்சு. இன்னும் உனக்கு 2 வருஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ எதிர்பார்க்கிற ஆசைப்படுற வேலை உனக்கு கிடைச்சிட்டா ஓகே. இல்லைனா நம்ம ஊருக்கு நீ திரும்ப வந்துடணும். நாங்க சொல்றத கேட்கணும் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார். 2 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஹரிணியும் படிப்பு முடித்து 3 வருடம் ஆகிவிட்டது. அவள் வீட்டில் பார்த்த வரன்களை எல்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி கழித்து கொண்டே வந்தாள். வசந்திற்காக காத்திருந்தாள். ஆனால் நிலைமை கையை மீறி போனது. அவள் வீட்டில் அவள் சம்மதமில்லாமல் வரன் பேசி முடித்து விட்டார்கள். அதனால் வசந்தை சந்தித்து பேச ஹரிணி அவன் தங்கியிருக்கும் வீட்டிற்கு வந்தாள். விஷயத்தை சொன்னாள். அப்பொழுது வசந்த் சொன்னதை கேட்டு அவள் மேலும் அதிர்ச்சியுற்றாள். என்ன வசந்த் சொல்ற? ஆமா ஹரிணி, எங்க அப்பா எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. எனக்கு வேலை கிடைக்கல. என்ன ஊருக்கு வர சொல்றாரு. அது மட்டும் இல்ல, எனக்கு அவர் ஃப்ரெண்டோட பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிட்டாங்களாம். அந்த பொண்ணோட அப்பா சொந்தமா கம்பெனி வச்சிருக்காராம். அந்த கம்பெனிய நான் பாத்துக்கணுமா? நான் ஆசைப்பட்டபடி கம்பெனி வேலையும் கிடைச்சிருச்சு. எங்க ஆசைப்படி எங்களுக்கு மருமகளும் கிடைச்சிட்டா. உடனே ஊருக்கு வான்னு இப்பதான் அப்பா போன் பண்ணி சொன்னாரு என்று வசந்த் சொன்னதை கேட்டு ஹரிணி திடுக்கிட்டு போயிருந்தாள். பின் கேட்டாள், இப்போ நீ என்ன பண்ண போற? ஊருக்கு போய் நம்மள பத்தி பேச போறேன். அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பாப்போம். ஒரு வேளை அவங்க சம்மதிக்கலைனா அவங்கள விட்டுட்டு நான் இங்க வந்துருவேன். என்னால நீ இல்லாம வாழ முடியாது என்று சொன்ன வசந்தின் தோள்களில் ஹரிணி சாய்ந்தாள். பின் சொன்னாள், உங்க வீட்ல பேசிட்டு சொல்லு. நானும் எங்க வீட்ல பேசுறேன் என்ற ஹரிணி சொன்னதும் அவன் சரி என்று தலையாட்டினான். பின் வசந்த் அன்று இரவே ஊருக்கு கிளம்பினான். மறுநாள் காலையில் ஊரு வந்து சேர்ந்தான் வசந்த். மகனை பார்த்த சந்தோஷத்தில் மரகதத்திற்கு தலைகால் புரியவில்லை. அவனுக்கு பிடித்ததாக பார்த்து பார்த்து சமைத்தாள். பின் அவனுக்கு பார்த்த பெண்ணின் புகைப்படத்தை அவனிடம் காட்டினாள். வசீகரமாக அலங்கரித்து கொள்ளவில்லை. நகை ஆபரணங்கள், பட்டு சேலை என்று எந்த ஆடம்பரமும் இல்லை. எளிமையான உடை, நேர்த்தியான அலங்காரம், அழகுக்கு அழகு சேர்ப்பது போல் உதட்டோர புன்னகை. அவளின் புகைப்படத்தை பார்த்தான். அவன் அம்மா மரகதம் கேட்டாள். பொண்ணு பேரு மீரா. அழகா இருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா? வசந்த் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். அவனின் அமைதி, தயக்கம், புன்னகை இல்லாத களையிழந்த முகம் மரகதத்திற்குள் ஏதோ செய்தது. மீண்டும் அவனிடம் கேட்டாள். வசந்த் தயங்கிக் கொண்டே ஹரிணி பற்றி சொன்னான். அதிர்ச்சியில் பேச வார்த்தை வராமல் மரகதம் அப்படியே உறைந்து நின்றாள். வசந்த் மேலும் சொன்னான், அம்மா, நீதாம்மா எனக்காக அப்பா கிட்ட பேசணும். ப்ளீஸ்மா என்று 1000 டெக்னாலஜி வந்துவிட்ட இந்த காலத்திலும் தனக்காக அப்பாவிடம் தூது போக அம்மாவிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான் வசந்த். முகத்தில் பூத்திருந்த வியர்வை துளிகளை முந்தானையால் துடைத்துக்கொண்டு எச்சிலை விழுங்கிக் கொண்டு மரகதம் சொன்னாள், என்னால முடியாது சாமி, என்னை கொன்னே போட்டுருவாரு. அம்மா அம்மா, நீயே இப்படி சொன்னா எப்படிம்மா? நான் பாவம் இல்லையா? அப்போ நான் பாவம் இல்லையா? அம்மா, அப்பா உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ஆமா, இவனுக்கு ரொம்ப தெரியும். உன்னையாவது ஒன்னும் சொல்லாம இருப்பாரு. என்னை வெளுத்து வாங்கிருவாரு.
அம்மா அம்மா ப்ளீஸ்மா என்று அழுகாத குறையாக கெஞ்சினான் வசந்த். சரி, பேசி தொலைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஆத்தா காரக்குடி கொப்புடையம்மனே, நான் இதே கைகால் முகத்தோட வெளியில வரணும், என் உயிருக்கு நீதான் பொறுப்பு என்று வேண்டிக் கொண்டு அவர்களின் அறைக்கு சென்றாள். தயங்கி தயங்கி மாணிக்கத்திடம் விஷயத்தை சொன்னாள். அவ்வளவுதான். அறையிலிருந்த பொருட்கள் எல்லாம் பறந்தது. மரகதம் பள்ளி போல் சுவரோடு சுவராக ஒட்டி விட்டாள். மாணிக்கம் வெளியில் வந்தார். வசந்தை கண்களால் எரித்து விடுவது போல் பார்த்தார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பது போல் வசந்தும் அவரை இமைக்காமல் தைரியமாக பார்த்தான். மாணிக்கத்தின் கோபம் எல்லையை கடந்தது. பின் வசந்தை பார்த்து சொன்னார், நான் பார்த்திருக்க பொண்ணோட உனக்கு அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம். சாரிப்பா, என்னால முடியாது. என்னால உன்னோட காதலை ஏத்துக்க முடியாது. அப்போ நான் இந்த வீட்டை விட்டு போறேன். போ, யார வேணாலும் கட்டிக்கோ. இந்த சொத்துல நயா பைசா உனக்கு கிடையாது. இந்த சொத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு விலை மதிக்க முடியாத சொத்து என் ஹரிணி தான். அவ பேரை இந்த வீட்ல சொல்லாத. உடனே இந்த வீட்டை விட்டு போ. இனிமே நீ யாரோ நாங்க யாரோ, இந்த வீட்டு பக்கம் வராத என்று மாணிக்கம் சொன்னதும் மரகதம் அழுதாள். அவரிடம் பேச வந்தாள். மாணிக்கம் உறுதியாக சொல்லிவிட்டார், இனிமே இந்த வீட்டுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன்தான் முக்கியம்னா அவன் கூட நீயும் போகலாம். நான் தான் முக்கியம், புருஷனோட கௌரவம் தான் முக்கியம்னா உள்ள போ என்று மாணிக்கம் சொன்னதும் அழுது கொண்டே மரகதம் உள்ளே சென்றாள். வசந்த் அவனின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்பினான். சென்னைக்கு வந்தான். ஹரிணியிடம் விஷயத்தை சொன்னான். ஹரிணி வீட்டிலும் அவர்கள் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் நண்பர்கள் உதவியோடு ரிஜிஸ்டர் ஆபீஸில் வசந்த் ஹரிணி திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. சின்னதாக ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து குடியேறினார்கள். அவர்களின் இல்லறம் இனிதே ஆரம்பித்தது. பல இடங்களில் வேலை தேடி கிடைக்காமல் இறுதியாக ஒரு சாதாரண கம்பெனியில் குறைந்த வருமானத்தில் வசந்திற்கு வேலை கிடைத்தது. அவன் எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த வருமானம் இல்லை. ஆனாலும் இப்பொழுது அவர்களின் குடும்ப செலவை சமாளிக்க இந்த வருமானம் போதுமானதாக இருந்தது. நாட்கள் சென்றன. ஆரம்பத்தில் நல்லறமாக இருந்த அவர்களின் இல்லறம் இப்பொழுது நரகமாக மாற ஆரம்பித்தது. வசதியான வாழ்க்கையை வாழ்ந்த ஹரிணியால் நாளுக்கு நாள் வீட்டில் சிறிய அறையில் வாழ முடியவில்லை. அவள் ஆசைப்பட்டு மனதில் நினைத்தால் அடுத்த நொடி அது அவள் கையில் இருக்கும். அப்படித்தான் அவள் அப்பா அவளை வளர்த்திருந்தார். அவளுக்கு கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியாமலேயே வளர்த்திருந்தார். அவளுக்கு அழத் தெரியும் என்பது கூட திருமணத்திற்கு பிறகுதான் அவளுக்கே தெரியும். ஆண்டிற்கு 2 முறை டூர். ஏறினாள் கார், இறங்கினாள் கார். பிடித்த சாப்பாடு, வேலைக்கு ஆள், நகை, டிரெஸ் என்ற ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவள் ஹரிணி இப்பொழுது தோசைக்கல் வாங்க வேண்டும் என்றால் கூட ஆஃபரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நிலைமையை நினைக்க நினைக்க அவளின் உள்ளம் விம்மி விம்மி வெடித்துவிடும் போல் இருந்தது. அதனால் இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு. எதற்கெடுத்தாலும் சண்டை. இருவரும் பேசினாலே சண்டை வந்தது. இருவருக்கும் பேச தெரியவில்லையா, அல்லது இருவரும் ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொள்கிறார்களா? அவர்களுக்கே தெரியவில்லை. காதலிக்கும் பொழுது நிறை மட்டுமே தெரிந்தது. இப்பொழுது குறை மட்டுமே தெரிகிறது. இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு அதிகமானது. இருவரும் வாழ்க்கையின் விரக்திக்கே சென்று விட்டார்கள். அப்பொழுது ஒரு நாள் மளிகை கடையில் கடனுக்கு பொருள் வாங்கி கொண்டு கட்டப்பையை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்தாள் ஹரிணி. அந்த வழியாக காரில் வந்த அவளின் அப்பா சண்முகம் மகளின் நிலைமையை பார்த்து கண்ணீர் வடித்தார். காரை விட்டு இறங்கினார். அப்பாவை பார்த்ததும் அப்பா என்று அவரை கட்டிக்கொண்டு அழுதாள். பின் அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றார். மகளின் ஏழ்மை குலத்தை பார்த்து அம்மா மீனாட்சி அழுதாள், துடித்தாள். பின் அவளிடம் என்ன நடந்தது என்று விசாரித்தார்கள். ஹரிணி நடந்த அனைத்தையும் சொன்னாள். பின் சண்முகம் சொன்னார், ஓகே, நீ சொன்னதிலிருந்து உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் பணம். அது இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. உனக்காக உன் புருஷனை நாங்க மாப்பிள்ளையா ஏத்துக்கிறோம். அவரை கூட்டிக்கிட்டு இங்க நம்ம வீட்டுக்கு வந்துரு. நம்ம பிசினஸ அவர் பாத்துக்கட்டும். எனக்கும் வயசாயிடுச்சு. அதனால நான் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். எங்களுக்கும் உன்னை விட்டா யார் இருக்கா? கடைசி காலத்துல எங்க மக கூட நாங்க இருக்கிற சந்தோஷமே எங்களுக்கு போதும் என்று சண்முகம் சொன்னதும் அவரை அப்பா என்று சொல்லி கட்டிப்பிடித்து கொண்டு அழுதாள். சண்முகம் சொன்னார், நீ மாப்பிள்ளை கிட்ட பேசுமா, பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் கார் அனுப்புறேன், நீங்க கிளம்பி இங்க வந்துருங்க என்று சண்முகம் சொன்னதும் சரி என்று தலையாட்டி விட்டு ஹரிணி அங்கிருந்து கிளம்பினாள்.
அன்று இரவு வசந்த் வந்ததும் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். வழக்கத்திற்கு மாறாக ஹரிணி மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். காதலிக்கும் பொழுது அவன் பார்த்த ஹரிணியை இன்றுதான் மீண்டும் பார்க்கிறான். அவன் கண்களை அவனாலேயே நம்ப முடியவில்லை. பின் அவளை பார்த்து வசந்த் கேட்டான், என்னாச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பயங்கர சந்தோஷமா இருக்க என்று தோசையை பீத்து சாம்பாரை தொட்டு வாயில் வைத்து கொண்டே கேட்டான். ஆமா வசந்த், இன்னைக்கு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன் என்று ஹரிணி சொன்னதும் வாயில் இருந்த தோசை தொண்டை குழியில் இறங்க மறுத்தது. வலுக்கட்டாயமாக முழுங்கி தண்ணீரை குடித்தான். பின் ஹரிணியை பார்த்தான். ஹரிணி நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னாள். வசந்த் அமைதியாக இருந்தான். இதற்கு அவன் என்ன பேச வேண்டும், எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. ஹரிணி கேட்டாள், என்ன வசந்த், ஒன்னும் சொல்ல மாட்ற? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுமா? எங்க அப்பா அம்மா நம்மள ஏத்துக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா? ஆமா, உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம்தான். அப்போ நாளைக்கே நாம அங்க போயிரலாமா என்று ஹரிணி கேட்டதும் வசந்த் திடுக்கிட்டு போனான். அவளை அதிர்ச்சியோடு பார்த்தான். ஹரிணி கேட்டாள், என்னாச்சு, ஏன் இப்படி திருன்னு முழிக்கிற? உங்க அப்பா அம்மா நம்மளை ஏத்துக்கிட்டது நல்ல விஷயம்னு மட்டும்தான் நான் சொன்னேனே தவிர நாம அங்க போவோம்னு நான் சொல்லவே இல்லையே. என்ன வசந்த் சொல்ற? இங்க பாரு ஹரிணி, நான் சொல்றத கோவப்படாம பொறுமையா முழுசா கேளு என்று வசந்த் சொன்னதும் ஹரிணி அமைதியாக இருந்தாள். வசந்த் பேச ஆரம்பித்தான். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். எங்க அப்பா காசுலயே நான் வாழ விரும்பாதவன். பூர்வீக சொத்தை கூட விட்டுட்டு தனியா உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன். அப்படிப்பட்ட நான் மாமனார் சொத்துல எப்படி? எனக்கு என்னோட ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம் ஹரிணி. ஐடென்டிட்டி பொல்லாத பெரிய ஐடென்டிட்டி. அதனாலதான் இன்னைக்கு 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுறோம். ஹரிணி, நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோ. நாம இன்னைக்கு கஷ்டப்படுறோம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்துராது. காலம் மாறும். அப்போ நம்ம நிலைமையும் மாறும். ஓ, நல்லா மாறும். இப்போ இந்த ஒண்டி குடுத்தனத்துல இருக்கோம், இனி நேரா பிளாட்ஃபார்ம் தான். ஹரிணி, கத்தாத, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவோட பிசினஸ பாத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி கேக்குறதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் என் சொந்த உழைப்புல முன்னேற நினைக்கிறேன். உங்க அப்பாவோட பிசினஸ பாத்துக்கிறதுக்கு நான் எங்க அப்பாவோட ஜவுளி கடையே பாத்துக்க மாட்டேனா? ஓ, வருஷத்துக்கு கோடி கணக்குல டேர்ன் ஓவர் பண்ற எங்க கம்பெனியும் 4 புடவை 4 ஜாக்கெட் பிட்டு விக்கிற உங்க ஜவுளி கடையும் ஒன்னா என்ற ஹரிணி கேட்டதும் வசந்தின் கோபம் எல்லையை கடந்தது. இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியது. அக்கம் பக்கத்தினர் வந்து விளக்கி சமாதானம் சொல்லும் அளவிற்கு பிரச்சனை பெரிதாகிவிட்டது. மறுநாள் பொழுது விடிந்தது. ஹரிணி வீட்டில் இல்லை. கண்டிப்பாக அவள் அப்பா வீட்டிற்குத்தான் போயிருப்பாள் என்று வசந்த் யூகித்து கொண்டான். குளித்து முடித்துவிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு ஹரிணியின் அப்பா வீட்டிற்கு வந்தான். அங்கு தோட்டத்தில் ஹரிணியும் அவள் அப்பா சண்முகமும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இவன் வந்ததை அவர்கள் கவனிக்கவில்லை. அவர்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். பொதுவாக ஒட்டு கேட்கும் பழக்கம் வசந்திடம் இல்லை. ஆனால் அவர்கள் பேச்சில் இவன் பெயர் அடிபட்டது. அதனால் மறைந்து நின்று அவர்கள் பேசுவதை கேட்க ஆரம்பித்தான். ஹரிணி அழுது கொண்டு இருந்தாள். சண்முகம் சொன்னார், நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது வசந்த் நல்ல பையன் மாதிரிதான் தெரியுது. கோடிக்கணக்கான சொத்துன்னு தெரிஞ்சும் அதெல்லாம் வேண்டாம், சுயமா சொந்த கால்ல நிக்கணும், அதுதான் தனக்கான ஐடென்டிட்டின்னு அவன் நினைக்கிறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்லவனைத்தான் என் மக தேர்ந்தெடுத்திருக்கான்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவன் இப்படி இருக்கானா அதுக்கு அவனை பெத்தவங்க தான் காரணம். அவங்கள பார்த்து நான் கையெடுத்து கும்பிடணும். அப்பா, என்ன சொல்றீங்க? ஆமாமா, குறுக்கு வழியில சீக்கிரமா வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு நினைக்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு பையனை பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எல்லாம் ஓகே, ஆனா என்னால அங்க அந்த குட்டி வீட்டுக்குள்ள இருந்து கஷ்டப்பட முடியல. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படியெல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுதானே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆமா, தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேன். இப்போ அந்த தப்ப சரி பண்ணலாம். இங்க வாடானா வரமாட்டேங்கிறான். இப்போ நீ என்னதான் சொல்ல வர? அப்பா, வசந்த் நல்லவன்தான், என் மேல பாசமா இருக்கான். ஆனா பாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ முடியாது. காசு பணம் வேணும், இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த ஐடென்டிட்டி சுய கௌரவம் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. பணம் அது இருந்தா போதும். ஐடென்டிட்டி சுய கௌரவம் எல்லாம் தன்னால வரும். அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? அவனை மாத்த முயற்சி பண்றேன். மாத்தி இங்க கூட்டிட்டு வரேன்
என்று ஹரிணி சொன்னதும் சண்முகம் மெலிதாக சிரித்தார். ஹரிணி கேட்டாள், ஏன்பா சிரிக்கிறீங்க? நான் ஒன்னு உன்கிட்ட கேட்டா நீ மறைக்காம உண்மைய சொல்வியாமா? கேளுங்கப்பா. உன்ன மாதிரி வசந்தும் உன் மனச மாத்தி உன்னை அவன் கூட அதே வீட்ல அல்லது அவனோட சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போக நினைச்சா நீ என்ன பண்ணுவ? ஒரு நாளும் அவன் எண்ணம் நிறைவேறாது. நான் அவன் கூட இனி அந்த வீட்ல இருக்க மாட்டேன். அவன் கூட அவன் ஊருக்கும் என்னால போக முடியாது. சோ நீ அவனுக்காக மாற மாட்ட. அவன்தான் உனக்காக மாறணும். அப்படித்தானே? அப்பா, ஆமாமா. இந்த விஷயத்துல எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா சொல்றத உன் புருஷன் கேட்கணும். அவன் அப்பா அம்மா சொல்றத நீ கேட்க மாட்ட. உனக்காக அவன் விட்டு கொடுக்கணும். அவனுக்காக நீ விட்டு கொடுக்க மாட்ட. உனக்காக அவன் மாறணும். அவனுக்காக நீ மாற மாட்ட. என்னப்பா நீங்களும் இப்படியே பேசுறீங்க? ஆமாமா. ஒருத்தரோட நிற குறைகளோட அவங்கள அப்படியே ஏத்துக்கணும். அதுக்கு பேரு தான் காதல். அவங்கள உனக்கு ஏத்த மாதிரி மாத்த நினைக்கிறதுக்கு பேரு காதல் இல்ல. உன்னால முடிஞ்சா அவன் கூட வாழு. உன்னால முடியலைன்னா அவனை விட்டுட்டு வந்துரு. அவனை உனக்கு ஏத்த மாதிரி புடிச்ச மாதிரி மாத்தணும்னு முயற்சி பண்ணி நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவனையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத. உனக்கான வாழ்க்கையை நீ வாழு. அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவனை வாழ விடு என்று சொல்லிவிட்டு சண்முகம் எழுந்து உள்ளே சென்றார். இவர்கள் பேசியதை கேட்டு வசந்தின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. வந்த சுவடே இல்லாமல் மீண்டும் அவனின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். கண்ணாடியில் அவன் முகத்தை பார்த்தான். பணம், இதுதான் இங்க முக்கியம். பாசம் காதல் எல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். இவதான் வேணும்னு பெத்தவங்கள தூக்கி எரிஞ்சிட்டு வந்த எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நானும் ஒத்துக்கிறேன், பணம் முக்கியம்தான். ஆனா பணம் மட்டுமே முக்கியம் இல்ல. இத ஹரிணி புரிஞ்சுக்க போறதில்ல. என்ன தேடி வரப்போறதும் இல்ல. எனக்காக பார்த்த அந்த பொண்ணு மீராவோட மனச நோகடிச்சதுக்கு ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனைய கொடுத்துட்டான் என்று நினைத்து அழுது கொண்டு இருந்தான். வசந்திற்கு அன்றைய பொழுது ஹரிணி மீது அவன் வைத்திருந்த காதலிலும் அவர்கள் காதலித்த நாட்களின் நினைவுகளிலும் அப்பா அம்மாவின் ஞாபகத்திலும் புகைப்படத்தில் பார்த்த மீராவின் சிரித்த முகத்தின் நினைவிலும் கழிந்தது. மறுநாள் எப்பொழுதும் போல் எழுந்து வேலைக்கு சென்றான். இவன் ஹரிணிக்கு போன் செய்யவும் இல்லை, அவள் இவனுக்கு போன் செய்யவும் இல்லை. நாட்கள் ஓடின. ஒரு வாரம் கழித்து ஹரிணியிடம் இருந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்தது. அவன் எதிர்பார்த்ததுதான். அதனால் அவனுக்கு பெரிய அதிர்ச்சி ஒன்றும் ஏற்படவில்லை. டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணி அனுப்பினான். வழக்கு நடந்தது. சட்டப்படி இருவரும் பிரிந்து விட்டார்கள். அந்த வீட்டை காலி செய்து கொண்டு மேன்ஷனுக்கு வந்தான். அப்பொழுதுதான் அவன் அம்மாவிடம் இருந்து 5 வருடங்களுக்கு பிறகு போன் வந்தது. அம்மா, எப்படி இருக்கீங்க? ஐயா வசந்த், நல்லா இருக்கியா? இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? நீ இல்லாத குறைய தவிர மத்தபடி நாங்க நல்லா இருக்கோம். என்னம்மா விஷயம்? திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க? என்னவோ மனசே சரியில்லை. உங்க அப்பாவும் உன் நினப்பாவே இருக்காரு. அடுத்த வாரம் நம்ம ஊரு திருவிழா. உன்னால ஊருக்கு வர முடியுமாப்பா? கண்டிப்பா வரேம்மா. ஆனா அப்பா, உங்க அப்பா தான் உன்னை கூப்பிட சொன்னாரு என்று மரகதம் சொன்னதும் வசந்த் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. பின் சொன்னான், கண்டிப்பா வரேம்மா என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். ஆபீஸில் லீவ் சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பினான். இதோ 5 ஆண்டுகள் கழித்து வசந்த் மீண்டும் அவனின் சொந்த ஊருக்கு வந்துவிட்டான். இதுதான் வசந்தின் கதை. இதனை ஆட்டோ டிரைவரிடம் சொல்லி முடித்தான் வசந்த். இது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஆட்டோ டிரைவர் சொன்னான், உண்மையிலேயே நீங்க ரொம்ப பாவம் சார். உங்க மனைவி கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்திருக்கலாம். என்ன பண்றது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லாதீங்க சார். இனிமேதான் உங்களுக்கு புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. என்ன சொல்றீங்க? ஆமா சார். தப்பு பண்ணாத மனுஷன் யாரு சார்? எல்லாரும் தப்பு பண்றவங்க தான். சில பேரு தெரிஞ்சே தப்பு பண்றாங்க, சில பேரு தெரியாம தப்பு பண்றாங்க. ஆனா காலம் எல்லாத்தையும் மாத்தும் சார். எனக்கு வந்த மாதிரி நீங்க செஞ்ச தப்ப திருத்திக்க உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வரும். உங்களுக்கு வந்த மாதிரியா? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? என் கதையும் கிட்டத்தட்ட உங்க கதை மாதிரிதான் சார். ஆனா உங்க அளவுக்கு பெரிய கதை இல்ல, குட்டி ஸ்டோரி தான். அப்படியா? சொல்லுங்க உங்க குட்டி ஸ்டோரிய கேப்போம் என்று வசந்த் சொன்னதும் ஆட்டோ டிரைவர் அவனின் கதையை சொல்ல ஆரம்பித்தான். அவனின் பெயர் பாலகிருஷ்ணன். எல்லோரும் அவனை பாலு என்றுதான் அழைப்பார்கள். அவன் சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் அப்பா கடன் வாங்கி விவசாயம் செய்தார்.
தொடர்ந்து நஷ்டம். கடனை அடைக்க முடியவில்லை. 4 பேருக்கு தெரிந்தால் அவமானமாகிவிடும். கடன்காரர்கள் வந்து கேட்டால் என்ன பதில் சொல்வது என்ற பயத்தில் அவர் இறந்து விட்டார். இப்பொழுது அப்பா வாங்கிய கடனை அடைக்கும் பொறுப்பு பாலுவின் தலையில் வந்து விழுந்தது. அவனின் கனவு வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்பது. சம்பாதித்து கடனை அடைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். ஆனால் வெளிநாட்டுக்கு செல்ல அவனிடம் பணம் இல்லை. என்ன செய்வது ஏது செய்வது என்று தடுமாறிக்கொண்டு இருந்தான். அவனின் தாய்மாமன் பெயர் ரங்கநாதன். மிக பெரிய பணக்காரர், பெரிய தொழிலதிபர். அவரின் ஒரே மகளுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருந்தது. ஊரு முழுக்க மகளின் திருமணத்தை பற்றி சொல்லிவிட்டார். திடீர் என்று மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தில் இஷ்டமில்லை என்றும் அவர் வேறு ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் தெரிய வந்தது. அதனால் பேசிய திருமணம் நின்றது. மகளின் திருமணம் நடக்கவில்லை என்றால் ஊருக்குள் அவமானமாகிவிடும் என்று வசதி அந்தஸ்து பார்க்காமல் தங்கை மகனான பாலுவை தன் மகளுக்கு கட்டி வைக்க முடிவு செய்தார் ரங்கநாதன். பாலுவின் அம்மா பெயர் தங்கம். ரங்கநாதனின் ஒரே தங்கை. பாலு வீட்டிற்கு ரங்கநாதன் வந்தார். நடந்த அனைத்தையும் சொன்னார். பாலு அப்பா வாங்கிய கடனை அடைப்பதாகவும் பாலுதான் தனது சொத்தின் வாரிசு என்றும் தனது கம்பெனியை தனக்கு பிறகு பாலு பார்த்து கொள்ளட்டும் என்றும் சொன்னார். தங்கத்திற்கு உச்சி குளிர்ந்து விட்டது. உடனே மகனிடம் கூட ஒரு வார்த்தை கேட்காமல் சம்மதம் சொல்லிவிட்டாள். மன நிறைவுடன் ரங்கநாதன் அங்கிருந்து கிளம்பினார். அவர் கிளம்பியதும் பாலு அம்மாவிடம் பேசினான். அம்மா, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்? உங்க அண்ணனுக்கு உண்மையிலேயே நம்ம மேல அக்கறையும் பாசமும் இருந்திருந்தா முதல்ல நம்ம கிட்ட வந்து பேசி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிருக்கலாமே. ஆனா பெரிய இடமா பார்த்து பேசிட்டு அந்த மாப்பிள்ள இல்லைன்னு சொன்னதும் நம்மள தேடி வராரு. வீட்டுல சமைக்க ஒண்ணுமே இல்லாத போது அவசரத்துக்கு உப்புமா செய்யற மாதிரி அவசரத்துக்கு என்ன மாப்பிள்ள ஆக்கியிருக்காரு. நீயும் கொஞ்சம் கூட ரோஷமே இல்லாம சரின்னு சொல்லிட்ட. டேய் முட்டாள், வேகம் இருக்கலாம், அதை விட விவேகம் முக்கியம். நீ வெளிநாட்டுக்கு போனாலும் உங்க அப்பே வாங்கின கடனை உன்னால அடைக்க முடியாது. ஆனா உங்க மாமே அடைக்கிறேன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு ஒரே மகதான், வேற வாரிசு இல்ல. அவ மகளை கட்டுனா நாமளும் லட்சாதிபதி. பொண்ணும் பார்க்க லட்சணமா இருக்கா. இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்ன வேணும்? அப்போ என் வெளிநாட்டு கனவு? அதை தூக்கி குப்பையில போடு. ஒழுங்கா என் அண்ணன் மக கழுத்துல தாலிய கட்டுற, இல்ல இந்த ஆத்தால நீ மறந்துட வேண்டியதான் என்று சொல்லிவிட்டு தங்கம் எழுந்து உள்ளே சென்றாள். பிறகு என்ன? வேறு வழி இல்லாமல் பாலு மாமன் மகள் கழுத்தில் தாலியை கட்டினான். அவளிடம் அவன் சரியாகவே பேசவில்லை. அவளாக இவனிடம் பேச வந்தாலும் இவன் விலகி விலகியே போனான். ஒரு நாள் தனது எதிர்காலம் என்னவாகும்? பணம் இருந்தும் நல்ல வாழ்க்கை அமையவில்லையே. மற்ற பெண்கள் போல் கணவன் குழந்தை என்று வாழும் வாழ்க்கை எனக்கு அமைய நான் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமே புரியவில்லையே என்று நினைத்து யாருக்கும் தெரியாமல் அவள் அழுது கொண்டு இருப்பதை பாலு பார்த்தான். தன்னால்தான் அந்த பெண்ணிற்கு இவ்வளவு கஷ்டம் என்று குற்ற உணர்ச்சியால் தவித்தான். ஒரு லெட்டர் எழுதி வைத்துவிட்டு யாரிடமும் சொல்லாமல் பாலு வெளிநாட்டிற்கு சென்று விட்டான். மறுநாள் காலையில் அவன் எழுதிய கடிதத்தை படித்தார் ரங்கநாதன். மதிப்பிற்குரிய மாமாவிற்கு என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் உங்கள் பெண்ணுடன் வாழ முடியவில்லை. அவளை என் மனைவியாக நினைத்து பார்க்க முடியவில்லை. நீங்கள் பணக்காரர்கள், நாங்கள் ஏழை. நம் இரு வீட்டாரும் அடிக்கடி ஒருவர் வீட்டிற்கு ஒருவர் வந்ததில்லை. மற்றவர்களைப் போல் தாய்மாமன் என்று நானும் உரிமையாக உங்களிடம் பழகியதில்லை. நீங்களும் தங்கை மகன் என்று எனக்கு எதுவும் செய்ததில்லை. அதனால் சிறு வயதில் இருந்தே நான் உங்களை உயர்ந்த மனிதராக தள்ளி நின்றே பார்த்து பழகிவிட்டேன். என்னால் உங்கள் வீட்டில் இயல்பாக இருக்க முடியவில்லை. உங்கள் வீட்டில் உங்களோடு உட்கார்ந்து சாப்பிடவே எனக்கு என்னவோ போல் இருக்கிறது. இதில் எப்படி நான் உங்கள் மகளோடு குடும்பம் நடத்த முடியும்? அது மட்டும் இல்லை, எனக்கு உங்கள் சொத்து ஆஸ்தி மேலெல்லாம் விருப்பமில்லை. எனக்கு வெளிநாட்டில் வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கனவு. இதை ஏன் நீ என்னிடம் கல்யாணத்திற்கு முன்பே சொல்லவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கான காரணத்தை உங்கள் தங்கையிடம், அதான் என் அம்மாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மகளிடமும் நான் மன்னிப்பு கேட்டதாக சொல்லிவிடுங்கள். அப்பா வாங்கிய கடனை நீங்கள் அடைத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நான் வெளிநாட்டிற்கு சென்று சம்பாதித்து நீங்கள் எங்களுக்காக கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன். என்னை மன்னித்து ஆசீர்வாதம் செய்யுங்கள் மாமா. அம்மாவை பார்த்து கொள்ளுங்கள். இப்படிக்கு பாலகிருஷ்ணன்.
என்று பாலு எழுதிய கடிதத்தை படித்ததும் ரங்கநாதனுக்கு இதயம் அடைப்பது போல் ஒரு உணர்வு. கண்ணீரோடு நிற்கும் மகளை பார்த்தபடி நெஞ்சை பிடித்தபடி கீழே விழுந்து விட்டார். மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் பிழைக்கவில்லை. தன்னால்தான அண்ணன் மகள் வாழ்க்கை இப்படி அழிந்து போனது, தன்னால்தான அண்ணன் இறந்து விட்டார் என்ற குற்ற உணர்ச்சியில் தங்கம் அந்த ஊரை விட்டு வெளியேறினாள். பாவத்திற்கு பரிகாரம் செய்வதாக நினைத்து கொண்டு கோவில் கோவிலாக யாத்திரைக்கு கிளம்பி விட்டாள். இப்பொழுது ரங்கநாதனின் மனைவியும் அவரின் மகளும் மட்டும்தான். உங்க அப்பா கடன் வாங்கியிருக்காரு என்று ஆளாளுக்கு சொல்லி சொத்து அனைத்தையும் உறவினர்களும் நண்பர்களும் எடுத்து கொண்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கென்று இருப்பது ஒரே ஒரு சிறிய அவுட் ஹவுஸ் மட்டும்தான். அங்கு சென்றார்கள். பாலுவிற்காக காத்திருந்தார்கள். பாலு வரவில்லை. பணம் காசு எல்லாம் போய்விட்டது. அதைவிட பெரிய விஷயமான மகளின் எதிர்காலம் அழிந்து விட்டது என்ற கவலையில் ரங்கநாதனின் மனைவியும் இறைவனடி சேர்ந்து விட்டாள். இப்பொழுது ரங்கநாதனின் மகள் தனி மரமாக நின்றாள். அங்கு வெளிநாட்டிற்கு சென்ற பாலு மிகவும் கஷ்டப்பட்டான். வெளிநாட்டிற்கு வந்தவர்கள் எல்லோரும் குபேரன் ஆக முடியாது என்று புரிந்து கொண்டான். வெளிநாட்டு கிளைமேட், உணவு எதுவுமே அவனுக்கு ஒத்து வரவில்லை. நோய்வாய்ப்பட்டான். 4 வருடம் கழித்து இருக்கும் பணத்தை வைத்து கொண்டு தாயகம் திரும்பினான். நடந்த அனைத்தையும் கேள்விப்பட்டு குற்ற உணர்ச்சியில் தவித்தான். பின் அவனின் மனைவியை தேடி போனான். யாரும் இல்லாமல் தனியாக இருந்தவளை தேடி அவளின் வாழ்க்கை துணையான பாலு வந்ததும் அவளின் துயரங்கள் அனைத்தும் பறந்து போனது. அவனை நன்றாக கவனித்து கொண்டாள். அவனின் உடல்நிலை சரியானது. இப்பொழுது ஆட்டோ ஓட்டி அவன் மனைவியை அவன் காப்பாற்றி வருகிறான். இதுதான் ஆட்டோ டிரைவர் பாலுவின் கதை. இதனை சொல்லி முடித்தான் பாலு. வசந்த் சொன்னான், நீங்க கொடுத்து வச்சவரு. உங்க மனைவி ரொம்ப நல்லவங்க. ஆமாங்க சார், அவ மட்டும் இல்லைனா இந்நேரம் நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல. நான் என்னை பத்தி மட்டும் சுயநலமா யோசிச்சேன். அதுபடி நடந்துகிட்டேன். அதனால அவ அப்பா அம்மா பணம் காசு எல்லாத்தையும் இழந்துட்டா. இருந்தாலும் என்னை ஏத்துக்கிட்டா, என்னை பார்த்துக்கிட்டா. அப்படிப்பட்டவளுக்கு நான் என்ன செய்ய போறேன்? அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்காம ஓய மாட்டேன். அவ எதிர்காலம் நல்லா இருக்க நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று பாலு சொன்னதை கேட்டு மெய் சிலிர்த்து போனான் வசந்த். பாலு மேலும் சொன்னான், அதனாலதான் சார் சொல்றேன், என்னையே என் பொண்டாட்டி மன்னிச்சிட்டா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்கும் சார். உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நீங்க வேணா பாருங்க, நான் சொன்னது நடக்கும் என்று பாலு சொல்லவும் ஆட்டோ வசந்த் வீட்டின் முன் நிற்கவும் சரியாக இருந்தது. பின் அவனிடம் காசை கொடுத்துவிட்டு உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவனிடம் சொல்லி விடைபெற்று கொண்டு வீட்டிற்குள் வந்தான் வசந்த். அவன் வீட்டிற்குள் நுழையும் பொழுது மணி சரியாக இரவு 1 மணி இருக்கும். இவன் வருகைக்காக எல்லோரும் காத்திருந்தார்கள். 5 வருடம் கழித்து மகனை பார்த்ததும் மரகதம் வசந்தை கட்டிப்பிடித்து அழுதாள். வசந்தும் அழுதான். அப்பா அமைதியாக நின்றிருந்தார். அவரிடம் சென்றான். அப்பா என்று வசந்த் கூப்பிட்டதும் சிறு குழந்தை போல் மாணிக்கம் அழுக ஆரம்பித்தார். பின் எல்லோரும் ஆசுவாசப்படுத்தி கொண்டு உட்கார்ந்தார்கள். அப்பொழுது ஒரு பெண் அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். அவன் நிமிர்ந்து பார்த்தான். அது அவனுக்காக அவன் அப்பா அம்மா பார்த்த பெண் மீரா. வசந்திற்கு ஆச்சரியமாக இருந்தது. மரகதம் கேட்டாள், இவதான் உனக்காக நாங்க பார்த்த பொண்ணு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஆனா இவங்க இங்க எப்படி என்று வசந்த் கேட்டதும் மாணிக்கம் சொன்னார், அது ஒரு பெரிய கதை. நாளைக்கு பேசிக்கலாம். காஃபிய குடிச்சிட்டு நீ தூங்கு. காலையில எல்லாம் பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு எழுந்தார். வசந்தும் காஃபியை குடித்துவிட்டு உள்ளே சென்று படுத்தான். மறுநாள் காலையில் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். மீரா பரிமாறினாள். மரகதம் ஹரிணி பற்றி கேட்டாள். நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னான் வசந்த். மாணிக்கமும் மரகதமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் வசந்த் மீராவை பார்த்தான். அவள் குனிந்த தலை நிமிராமல் பரிமாறிக்கொண்டு இருந்தாள். வசந்தின் முகத்தை வைத்து அவன் என்ன நினைக்கிறான் என்று புரிந்து கொண்டு மரகதம் பேச ஆரம்பித்தாள். நடந்தது நடந்து போச்சு. பழசெல்லாம் மறந்துடலாம். நீ மீராவை கட்டிக்கிறியாப்பா என்று மரகதம் கேட்டதும் மீரா அதிர்ச்சியுற்றாள். அம்மா என்று அதிர்ச்சியோடு அழைத்தாள் மீரா. மரகதம் சொன்னாள், உனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு வசந்தை பார்த்து சொன்னாள்,
நீ இந்த பொண்ணை வேண்டாம்னு சொன்னதும் இவ அப்பா அவரோட தங்கச்சி பையனை இவளுக்கு கட்டி வச்சாரு. அவனால இவ குடும்பமே நாசமா போச்சு. இவளோட அப்பா அம்மா பணம் காசு எல்லாம் போச்சு. கடைசியில இவ கழுத்துல தாலி கட்டின புண்ணியவானும் போய் சேர்ந்துட்டான். எல்லாம் உன்னோட காதலால வந்த வென. இப்போ உன் வாழ்க்கையும் நல்லா இல்ல. இதுக்குத்தான் அன்னைக்கே நானும் உங்க அப்பாவும் தலப்பாடா அடிச்சுக்கிட்டோம். கேட்டியா? நீ செஞ்ச பாவத்தாலதான் இந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி போச்சு. அதனாலதான் குற்ற உணர்ச்சி தாங்காம இந்த பொண்ண நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். இப்போ நீதான் அவ கழுத்துல தாலி கட்டி அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் என்று மூச்சு விடாமல் பேசி முடித்தாள் மரகதம். வசந்த் அமைதியாக இருந்தான். மீரா பேச ஆரம்பித்தாள். அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. எனக்கு எஃப்எம்ல ஆர்ஜேவா வேலை கிடைச்சிருக்கு. நாளைக்கு நான் சென்னைக்கு கிளம்புறேன். அங்கேயே ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன். இத்தனை நாள் எனக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து என்னை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சாகர வரைக்கும் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். என்ன தப்பா நினைக்காதீங்க என்று மீரா சொன்னதும் மரகதம் பேச வாயெடுத்தாள். அதற்குள் மாணிக்கம் சொன்னார். விடு மரகதம், பாவம் அந்த பொண்ணு. முதல்ல நம்ம பையனுக்காக அவளை பொண்ணு பார்த்தோம். அவளுக்கு நம்ம பையனை பிடிச்சிருக்கான்னு யாருமே கேட்கல. அவ அப்பாவுக்கு நானா உசுரு, இவளுக்கு அவ அப்பானா உசுரு. அதனால மறுபேச்சு பேசாம நம்ம பையனை கட்டிக்க சம்மதம் சொன்னான். ஆனா நம்ம பையன் வேற பொண்ணை காதலிக்கிறதா சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் இவ அப்பா அவசரமா அவனோட தங்கச்சி பையனை இவளுக்கு கட்டி வச்சான். அப்பவும் இவளுக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு யாரும் கேட்கல. அவனுக்கும் இவளை பிடிச்சிருக்கான்னு யாரும் கேட்கல. ஒரு மாசம் இவ முகத்தை கூட பார்க்காம இவ கூட பேசாம பயந்துகிட்டே விலகி போனான். ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் இவ அப்பா இறந்து சொத்து போய் இவ அம்மா இறந்து இவ தனிமரமா நின்னான். அப்ப வெளிநாட்டுல இருந்து உடம்பு சரியில்லாம இவ புருஷன் திரும்பி வந்தான். அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு வைத்தியம் பார்த்து குணப்படுத்தினான். ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை காப்பாத்துறேன்னு முடிவெடுத்தான். நாம அவனுக்காக ஆட்டோ வாங்கி கொடுத்தோம். ஒரு மாசம் இவங்க வாழ்க்கை நல்லா போச்சு. அப்புறம் ஒரு நாள் ஆட்டோ ஓடிக்கிட்டு வரும்போது விபத்தாகி இவளை மறுபடியும் நிர்கதியாக்கிட்டு அவன் போய் சேர்ந்துட்டான் என்று மாணிக்கம் சொல்ல இதையெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தது வசந்திற்கு. ஆட்டோ டிரைவர் பாலுவின் முகம் அடிக்கடி அவன் ஞாபகத்திற்கு வந்தது. மாணிக்கம் மேலும் சொன்னார். இப்போ மறுபடியும் நம்ம மகனை கட்டிக்க சொன்னா அந்த பிள்ளை என்னடி பண்ணும்? அதுக்குன்னு மனசு இல்லையா? அவ வாழ்க்கை, அவ நிம்மதி, அவ சாய்ஸ். நாம தலையிடக்கூடாது. அந்த பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யட்டும் என்று மாணிக்கம் சொன்னதும் மீரா அமைதியாக உள்ளே சென்றாள். வசந்தின் மனம் ஒரு நிலையில் இல்லை. பாலுவின் வாழ்க்கையும் மீராவின் வாழ்க்கையும் ஒன்று போல அவனுக்கு தோன்றியது. மறுநாள் காலையில் மீரா எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றாள். வசந்தின் கண்களை நேருக்கு நேர் முதலில் பார்த்தாள். நான் யாருக்கும் 2வது வாய்ப்பா இருக்க விரும்பல. ஒரு முறை என்னை மிஸ் பண்ணிட்டா 2வது முறை என்னை நெருங்க முடியாத அளவுக்கு நான் விலகி போயிருப்பேன் என்று அவள் கண்கள் அவனிடம் சொல்வது போல் இருந்தது அவனுக்கு. அவன் அமைதியாக தலை குனிந்து நின்றான். மீரா நினைத்திருந்தால் வசந்தை திருமணம் செய்து கொண்டு மீண்டும் குடும்ப சக்கரத்தில் சிக்கி சுழல ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் அவள் சாய்ஸாக அவள் தேர்ந்தெடுத்தது நிம்மதியை. அதனால் மீரா அங்கிருந்து கிளம்பினாள். அவள் சென்ற பிறகு அம்மாவிடம் மீராவின் கணவன் யார் என்று கேட்டான் வசந்த். மீராவின் திருமண புகைப்படத்தை காட்டினாள் மரகதம். அதில் மீரா கழுத்தில் தாலி கட்டி கொண்டிருப்பது ஆட்டோ டிரைவர் பாலு. அதனை பார்த்ததும் அவன் உடல் நடுங்கியது, வியர்த்து கொட்டியது. அப்படியே புகைப்படத்தை பார்த்தபடி சோஃபாவில் தொப்பென்று உட்கார்ந்தான் வசந்த். கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.